சார் ஒருத்தர் வந்து ஒரு காசோலை செக்கு கொடுத்து வந்து பணம் வாங்கிடுறாரு. ஆனால் அவர் திருப்பி கொடுக்கும்போது அவர் வந்து காசோலை திருப்பி தரல, இல்லை நான் செக்கை தொலைச்சிட்டேன் அப்படின்லாம் சொன்னார்னா இது எப்படி சார் அணுகிறது? பொதுவாக நான் ஒரு பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கிறேன், அந்த பணத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது மாதிரி தான் அந்த காசோலையை தொலைச்சிட்டேன்னு சொல்கிறோம். அது வந்து தவறு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குகிறோம், செக்கு கொடுத்து அந்த கடன் வாங்குகிறோம், ப்ரோ நோட்டை கொடுத்து அந்த கடனை வாங்குகிறோம். நம்ம பணம் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க இந்த செக்கை திருப்பி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆபத்து, பல வகையில் ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, அப்போ இது பண்ணிட்டீங்க, முடிஞ்சது சமாச்சாரம். உங்கள் 2 பேருக்குள்ளே பணம் கொடுக்கல் வாங்கல் ஓவர். ஆனால் அவர்கிட்ட ஒரு செக் இருக்குது, அந்த செக்கை பேங்க்கில் போட்டு உங்கள் பேரில் அவர் வழக்கு பதிவு செய்ய முடியும். செக்ஷன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் உங்கள் பேரில் வழக்கு பதிவு செஞ்சு அது வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக செய்ய முடியும். கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக பண்ணிங்கன்னா அந்த கேஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 மாதத்துலேருந்து 48 மாதம் வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பு உண்டு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் தான் நடக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லேயே நடந்தாலும் பல கோர்ட்டில் வந்து நிறைய டிலே ஆகும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அங்கே போகணும். வேறு உங்கள் தொழிலெலாம் விட்டுட்டு மாதம் ஒரு முறை அந்த கோர்ட்டில் ஃபுல்லாக நிற்கணுன்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால் எப்போதுமே இந்த பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சப்போஸிங் நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்குறீங்க, பணம்லாம் கொடுத்து முடிக்கிறீங்க, பெரும்பாலும் இதெல்லாம் பேங்க் வழியாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. பக்காவாக கேஷ் கொடுத்து பண்ணுறது, என்கிட்ட காசு இருக்குது, காசை கையில் கொடுத்துறோம்ப்பா, பேங்க்கில் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், இது செய்யணும் அப்படின்றது நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் நெட் பேங்கிங் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சாலச் சிறந்தது. அதோடைய டீட்டெயில், அந்த டிரான்சாக்ஷன் நம்பர்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஓகே, இது தவிர்த்து நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறமா அவரால் கொடுக்க முடியலன்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு, அதாவது உண்மையிலேயே தொலைச்சிட்டாரா இல்லை தொலைச்சி தராமல் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அவருக்கு அது சம்மந்தமாக லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். எப்படி அனுப்பணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இந்த கடன் வாங்கினேன், அதுக்கு உண்டான காசோலை நான் உங்களுக்கு கொடுத்தேன், அந்த காசோலையை நீங்கள் திருப்பி தரல அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு பதிலுக்கு ஒரு ரிப்ளை, இல்லை என்னை மன்னிச்சுக்குங்க, இந்த காசோலையை தொலைஞ்சிருச்சு, அதனால் இந்த காசோலையை வந்து நீங்கள் காணும்னு உங்கள் பேங்க்கில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் சொல்லிடலாம். அதை வந்து ஸ்டாப் பேமெண்ட்டு கொடுத்துடலாம். இது சம்மந்தமான வழக்கோ நான் எதுவும் பதிவு பண்ண மாட்டேன்னு அவர் ஒரு சிம்பிளான ஒரு லெட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டா போதும். நீங்கள் அனுப்பிச்சா அவர் வந்து நேரடியாகவே உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க முடியும், லெட்டர் கொடுத்து அதை செய்ய முடியும். பட்டு நீங்கள் வழக்கறிஞர் மூலிமா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வழியை நீங்கள் வந்து பின்பற்றி நீங்கள் வந்து அது செய்ய முடியும். இது மாதிரி பல மோசடிகள்லாம் நடந்திருக்கு. கந்து வட்டி மோசடி, இதே இதில் நடந்த பல விஷயங்களில் இது ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தர் வந்து கந்து வட்டி வாங்குறாரு. கந்து வட்டினா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வருஷத்துக்கு 36% மேலே நீங்கள் வாங்குறது எல்லாமே கந்து வட்டி தான். ஓகே, அந்த கந்து வட்டியில் இப்போ ஒரு 100 ரூபா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாங்க, வருஷத்துக்கு ஒரு இந்த 36 ரூபாய்க்கு மேலே வாங்கும்பொழுது, வட்டியாக வாங்கும்பொழுது அதை வந்து கந்து வட்டியாக கருதப்படும். கந்து வட்டி வாங்குறவங்களுக்கு கூண்டாஸில் அடைச்சிருவாங்க. அது வந்து கிரைம்லேயே வராது, அது வந்து லா அண்ட் ஆர்டரில் வரும். லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து கூண்டாஸில் கூட அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி காசோலை வாங்கிட்டு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. 10,000 ரூபாயை வந்து 2 வருஷத்தில் 4 தடவை கொடுத்துருப்பான், 4 10,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 10,000 ரூபா இதை வந்து வச்சுருப்பாங்க, அப்படியே வச்சுட்ருப்பாங்க, அந்த அமௌண்ட்டு போடாமல். கொடுத்ததுக்கப்புறம் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் 10 லட்சம்னு அதில் ஃபில் பண்ணி இது மாதிரி என்கிட்ட வாங்கினாருன்னு நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் வந்து பதிவு செஞ்சு இதில் வந்து கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு விடுவாங்க. நம்ம இந்த மாதிரி கடன் கொடுத்தவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல தவறு விடுவாங்க. தவறு விட்டு அதில் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் முட்டாளாக இருந்தால் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்போதுமே முட்டாளாக நம்ம இருந்தோம்னா உண்மையிலேயே அது ரொம்ப ஆபத்தானது. அதே மாதிரி நீங்கள் யாரையும் ஏமாற்ற நினச்சாலுமே இந்த பணம் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாற்ற நினச்சாலும் உங்களுக்கு ஆபத்து. கழுத்து மேலே தொங்குற அது ஒரு கத்தி. அதனால் ஜாக்கிரதையாக கையாளுங்க. அதனால் இது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான கரெக்டான டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை கையில் வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது சாட்சியத்தோட. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.